விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் நீரை குலமே, நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் நீரை குலமே, நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. நீரை அருள் தரும் வழி இது, ஆடவர் ஒளி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் நீரை குலமே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இன்று பொது காலத்தின் 4ஆம் ஞாயிறு திருப்பலியை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் போதிக்கிறாங்க, அரசியல் தலைவர்கள் போதிக்கிறார்கள், சமய தலைவர்கள் போதிக்கிறார்கள், வீட்டில் பெரியவங்க சின்னவங்களுக்கு போதிக்கிறாங்க. ஆனால் போதிக்கிற அந்த போதனை எந்த அளவுக்கு போதிக்கப்படுபவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அவர்களுடைய வாழ்வை மாற்றுகிறது என்று கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். இன்றைய நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு போதிப்பதை பார்க்கிறோம். எப்பொழுது நாம் போதிக்கிற அந்த போதனையில் அதிகாரம் இருக்கும்? எப்பொழுது என்று சொன்னால், நாம் நம்முடைய சொல்லிலும் நம்முடைய செயலிலும் உண்மையும் நேர்மையும் இருக்கும் பொழுது நாம் போதிக்கிற போதனை அடுத்தவர்கள் வாழ்வை மாற்றக்கூடியதாக, அவருடைய வாழ்வை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய சொல்லிலும் செயலிலும் உண்மையும் நேர்மையும் இருக்கிறதா? நாம் சொல்வது போல செயல்படுகிறோமா? செயல்படுவதை நாம் சொல்கிறோமா என்று சிந்தித்து பார்த்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல சொல்வதை நாம் செயலில் காட்டவும், செயல்படுவதை சொல்லில் காட்டவும், அது செயலிலும் சொல்லிலும் உண்மையும் நேர்மையும் இருக்கவும், சிறப்பாக நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ இந்த திருப்பலியில நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக.
நீரம் மீது இறங்குவே எனது இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் தூயமையாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஓர் இறைவாக்கினரை ஏற்படுத்துவேன், என் வார்த்தைகளை அவருடைய வாயில் வைப்பேன். இணைசட்ட நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 18 திருவசனங்கள் 15 20 வரை. அந்நாட்களில் மோசே மக்களிடம் கூறியது: உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் நடுவினின்று என்னைப் போல் ஓர் இறைவாக்கினரை ஏற்படுத்துவார். நீ அவருக்கு செவிகொடு. ஓரேபில் திருப்பேரவை கூடிய நாளில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடி, நான் இறந்து போகாதபடி என் கடவுளாகிய ஆண்டவரின் குரலொலியை இனி நான் கேட்காமலும் இப்பெரும் நெருப்பை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று விண்ணப்பித்தபோது ஆண்டவர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னதெல்லாம் சரி என்றார். உன்னைப்போல் ஒரு இறைவாக்கினனை அவர்களுடைய சகோதரர்களினின்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன். என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன். நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்கு சொல்வான். என் பெயரால் அவன் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவனை நான் வேறறுப்பேன். ஆனால் ஓர் இறைவாக்கினன் எனது பெயரால் பேசுவதாக எண்ணிக்கொண்டு நான் அவனுக்கு கட்டளையிடாதவற்றை பேசினால் அல்லது வேற்று தெய்வங்களின் பெயரால் பேசினால் அந்த இறைவாக்கினன் சாவான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நாம் உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள்.
நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். இரண்டாம் வாசகம். கன்னிப்பெண் தூயவராக இருக்கும் வண்ணம் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறையாக இருக்கிறார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 32 முதல் 35 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மனம் ஆகாதவர் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறை கொள்கிறார். எப்படி அவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனால் மனமானவர் உலகுக்கு உரியவற்றில் அக்கறை கொள்கிறார். எப்படி தம் மனைவிக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். மனமாகாத பெண்ணும் கன்னி பெண்ணும் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறை கொள்வதால் அவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் தூயவர் ஆகின்றனர். ஆனால் மனமான பெண் உலகுக்கு உரியவற்றில் அக்கறை கொள்வதால் எப்படி தம் கணவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டு இருக்கிறார். உங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, உங்கள் நலனுக்காகவே இதை நான் சொல்கிறேன். எல்லாம் ஒழுங்காயிருக்கவும் நீங்கள் முழு மனதோடு ஆண்டவரிடம் பற்றி கொண்டிருக்கவுமே இவ்வாறு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. ஒருமுறை இயேசுவும் அவர் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்துவிடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாயிருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய இறை சிந்தனையை கேட்க தயாராயிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் மிகவும் சிறப்புக்குரியவர், வார்த்தை வழியாக நம்மோடு பேசக்கூடியவர். இன்றைய ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிலே கடவுள் ஒரு சிறப்பான கருத்தை நமக்கு இந்த வாசகங்கள் வழியாக கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டு தியானித்து இதை இறை வார்த்தையினுடைய விளக்கங்களோடு ஒப்பிட்டு பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை இதில் இணைத்து பார்த்து, ஆண்டவர் எனக்கு இதில் என்ன சொல்லுகிறார், நான் என்ன செய்வது, செய்து கொண்டிருக்கிற காரியம் சரியானது தானா என்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களை நாங்கள் பெருமையோடு பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஒரு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக நீங்கள் கடந்து வரீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சொல்லுகிறது பாருங்க. ஓர் இறைவாக்கினரை ஏற்படுத்துவேன், என் வார்த்தைகளை அவருடைய வாயில் வைப்பேன். முதல் வாசகத்தினுடைய அழுத்தமான ஒரு முன்மொழியாக இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கிருபைகள் தாங்கி இருக்கிற ஒரு நேரம் இது. கிருபைகள் நம்மை கடந்து வருகிற நேரம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் உள்ளத்திலே வைத்து சிந்தித்து கொண்டு இருப்பதோடு மட்டும் நின்று விடாது, அது செயலாக்கம் பெறுவதற்கான ஒரு தளத்தையும் நாம் உருவாக்கி பார்க்க வேண்டும், உருவாக்கி கொடுக்க வேண்டும் கடவுளுக்கு. இந்த நாளில் பாருங்க, சீராக்கின் ஞான நூல் 21:17 சொல்லுகிறது. சீராக்கின் ஞான நூல் 21:17 சொல்லுகிறது, அறிவுத்திறன் வாய்ந்தோரின் வாய்மொழிகளை சபை விரும்பி தேடும், அவர்களின் கருத்துக்களை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து பார்க்கும். அறிவுத்திறன் வாய்ந்தோரின் வாய்மொழிகளை சபை விரும்பி தேடும், அவர்களின் கருத்துக்களை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து பார்க்கும். கடவுள் எதற்காக இறைவாக்கினர்களை தெரிந்தெடுக்கிறார்? எதற்காக தன்னுடைய ஊழியர்களை தெரிந்தெடுக்கிறார்? எதற்காக தன்னுடைய பணியாளர்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார்? எதற்காக மோசையை தெரிந்தெடுத்தார்? எதற்காக ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார்? பாருங்க, இந்த வழியில் நீங்களும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. 1 பேதுரு 2:9 என்றைக்குமே நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பேதுரடிகளார் மிக தெளிவாக நமக்கு அடையாளம் போட்டு காட்டுகிற காரியம், நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு, அரச குருக்களின் கூட்டம், தூய மக்களினம், அவரது உரிமை சொத்தான பிள்ளைகள். பாருங்க, இதுக்குத்தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரு. எதுக்குன்னா அவருடைய வியத்தகு அபிஷேகமான காரியத்தை உலகறிய செய்வதற்காக ஆண்டவர் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு. நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு, அரச குருக்களின் கூட்டம், தூய மக்களினம், அவரது உரிமை சொத்தான பிள்ளைகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இறைவாக்கினரை விட உயர்ந்த ஒரு அபிஷேகத்திற்குள்ளே கடவுள் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளம். அதுதான் முதல் வாசகத்தில் மோசே மக்களிடத்தில் பேசுகிற போது சொல்கிறார், உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் நடுவினின்று என்னை போல் ஒரு இறைவாக்கினரை ஏற்படுத்துவார், நீ அவருக்கு செவிகொடு என்ற வார்த்தை. இன்றைக்கு கடவுள் பாருங்க, இந்த அதிகாரம், இறைவாக்கினருக்குரிய அதிகாரம், அரசருக்குரிய அதிகாரம் அல்லது ஊழியக்காரனுக்குரிய அதிகாரம்,
இயேசுவை போன்ற அதிகாரம், இயேசு தான் வைத்திருந்த அதிகாரத்தை பிறருக்கு கொடுத்தது. இந்த காரியத்தை எல்லாம் பார்க்கிற போது அதிகாரத்தை கடவுள் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதிகாரம் கடவுளிடமிருந்து வருகிறது. இப்போ நாம் ஆவிக்குரிய அபிஷேகங்களை குறித்து பேசும்போது ஆவியானவருடைய கிருபை என்ன? அவர் என்ன செய்கிறார்? நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். இப்போ நோயை நீக்குகிற குணமளிக்கிற வரம்னா அந்த நோயின் மீது அதிகாரம். பேயை ஓட்டுகிற அதிகாரம் அப்படின்னா அந்த பேயின் மீது அதிகாரம், தீமையின் மீது அதிகாரம். பாருங்க அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இதோ இந்த நாட்களில் நமக்கு இதை உணரும்படியாக ஒரு அழைப்பை வைக்கிறார். பாருங்க இந்த வாசகங்கள் வழியாக, நான் இறந்து போகாதபடி என் கடவுளாகிய ஆண்டவரின் குரலொலியை இனி நான் கேட்காமலும் இப்பெரும் நெருப்பை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று விண்ணப்பித்த போது ஆண்டவர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னதெல்லாம் சரி என்றார். உன்னை போல் ஒரு இறைவாக்கினனை அவர்களுடைய சகோதரிகளினின்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன். என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன். நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்கு சொல்வான். என் பெயரால் அவன் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவனை நான் வேறறுப்பேன். அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, செவி கொடுத்தினா வாழ்வாய். அப்போ யாருடைய வார்த்தை? எங்கேருந்து கடவுள் பேச போகிறாரு? மனுஷங்க வழியாக இருந்து பேச போகிறாரு. நான் அவர் உருவாக்குகிற அந்த இறைவாக்கினர் வழியாக அந்த இறைவாக்கினருக்கு என்ன கொடுக்க போகிறாரு? அவருடைய வார்த்தையின் அதிகாரத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் பைபிளில் நம்ம பார்த்தோம்னாக்க வானதூதர்கள் ஆண்டவரிடமிருந்து அந்த வார்த்தையுடைய அதிகாரத்தோடு வருவாங்க. அந்த வார்த்தையுடைய அதிகாரத்தோடு வரும்போது அவர்கள் என்ன செய்வாங்க? கடவுள் பெயரால் அந்த அதிகாரத்தோடு பேசுவாங்க. வானதூதர்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரம் தன்னிலையிலே கிடையாது. ஆனால் அந்த அதிகாரத்தை அவங்க எங்கிருந்து பெற்று வராங்க? கடவுளிடமிருந்து பெற்று வர்றதுனால கடவுளுடைய அதிகாரத்தோடு சொல்லுவாங்க, நான் சொல்லுகிறேன் இது நடக்கும். அப்போ பாருங்க, இன்றைக்கு நாமும் கூட கடவுளுடைய அதிகாரத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகளாக மாற ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு இறைவாக்கினன் எனது பெயரால் பேசுவதாக எண்ணிக்கொண்டு நான் அவனுக்கு கட்டளையிடாதவற்றை பேசினால் அல்லது வேற்று தெய்வங்களில் பெயரால் பேசினால் அந்த இறைவாக்கினன் சாவான். இன்னைக்கு ஆண்டவர் எதை உரைக்கிறார் என்பதை அறிந்து அதை நாம் வெளிப்படுத்தவும் பேசவும் அழைக்கப்படுகிறோம். நிறைய ஊழியக்காரர்கள் இப்பொழுது ஆண்டவருடைய பெயரால் பேசி கொண்டிருப்பதாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அநேக மக்கள் நம்புகிறாங்க. பாருங்க, எந்த இடத்துல உலகத்தினுடைய காரியங்கள் அதிகப்படியாக வெளிப்படுகிறதோ அங்கே கடவுள் இல்லைன்னு அர்த்தம். ஒரு சிறிய அளவுகோல் நம்ம வச்சு பார்க்கணும். கடவுள் தேவைக்கேற்ப எல்லாத்தையும் கொடுப்பாருங்க. இப்போ நம்ம ஒரு ஆலயம் கட்டுகிறோம் அப்படின்னா ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கான ஒரு பொருள் ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுப்பார். கடவுள் அருள்வார் அதை. ஆனால் அந்த அருள் வளம் என்ன செய்யணும்? அந்த கோயில் கட்டுற வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே நின்றுடும். எதற்காக ஆண்டவர் அதை கொடுத்துட்டு நிப்பாட்டுறாருன்னா, அவ்வளோதான் உனக்கு தேவை, அது போதும், அதுலேருந்து வேலை செய். அதை தாண்டிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு போகுது அப்படின்னா அது கடவுளிடமிருந்து வருவது அல்ல. பிசாசு என்ன செய்வான்? தவறான போதனை போதிக்கிறவர்களுக்கு அவன் கரம் கொடுத்து நிற்பான். அதனால தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் சரியென்று நினைத்து ஏமாந்து போயிடக்கூடாது. எந்த ஊழியக்காரன் உலகத்தோட போராடி கொண்டு இருக்கிறானோ அந்த ஊழியக்காரரோடு கடவுள் இருப்பார். அவருக்கு வாய்க்கும் வயிறுக்கும் ஆன ஒரு போராட்ட நிலை இருந்துகிட்டே இருக்கும். கடவுள் அப்படி தான் வைப்பார். அவருக்கு செல்வம் செழிப்பு பொங்கி வழிகிறது அப்படின்னா அவர் சொல்வதை நீங்கள் கேட்கக்கூடாது. இன்றைக்கு அநேக உதாரணங்கள் நம் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. பாருங்க, 2 கொரிந்தியரில் 8:10 ஆண்டவர் சொல்கிறாரு. கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட 2வது திருமுகம் 8வது அதிகாரம் 10வது இறைவசனத்தில், இவ் அறப்பணியை பொறுத்தவரை என் கருத்து இதுவே, இது உங்களுக்கு பயனளிக்கும். கடந்த ஆண்டிலிருந்தே நீங்கள் இப்பணியை செய்து வருகிறீர்கள். அது மட்டுமல்ல, இதனை விருப்பத்தோடு தொடங்கியவர்களும் நீங்களே. ஒரு பணியை நம்ம விருப்பத்தோடு தொடங்குகிறோம் அப்படின்னா அந்த பணியினுடைய ஆற்றலில் தான், அதனுடைய ஓட்டத்தில் அந்த பணியை துவங்கியவர்கள் செல்ல நினைப்பார்கள். அதற்கு இடையூறாக வருகிற எதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பணி செய்கிறவங்க, உண்மையாய் பணி செய்கிறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது அவர்கள் எல்லாவற்றையும் சரி என்று ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க முடியாது. ஆகவே கடின உழைப்பை அவர்கள் என்ன செய்வாங்க? கடவுளுடைய பெயரால் எடுத்து வைப்பாங்க.
சாலமணி ஞான நூல் 9:16 சொல்லுகிறது, மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது, அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால் தான் கண்டுபிடிக்கிறோம். இவ்வாறு இருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாம் விண்ணுலகத்தின் காரியத்தை குறித்து கவலைப்படுகிறோம். அது என்னன்னு புரியல. ஆண்டவருடைய கரத்தில் அதெல்லாம் நம்ம ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவர் நமக்கு வழி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள முடியாது எனினும் ஆண்டவருடைய கரத்தில் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்கிறோம்? ஒப்பு கொடுத்துட்டு நம்முடைய கடின உழைப்பை அந்த இடத்துல வச்சு கடவுளுடைய காரியத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். இதோ இந்த இறைவாக்கினருக்குரிய பணியும் அப்படியாக இருக்கிறது. அதனால தான் இந்த நற்செய்தியில் நம்ம பார்க்கிற போது அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்தார் என்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இயேசுவும் சீடர்களும் நடந்து கப்பர்நாகமுக்கு போய் கொண்டிருந்த பொழுது ஒரு சம்பவம் நிகழ்கிறது. அப்பொழுது தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் அவர் முன்னே ஓடி வந்து நாசரேத்தர் இயேசு என்று கத்துகிறார். இயேசு உடனே அவரை அடக்கி ஆளுகிறார். அப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்க, என்ன வியப்பாக இருக்கிறது, இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாக இருக்கிறதே. அதிகாரம் கொண்ட புதிய போதனை. தீய ஆவிகளுக்கு கட்டளை போடுறாரு. பிசாசுங்க சொன்னால் கேட்காது. பிசாசுங்க நாம் சொன்னால் கேட்கணுன்னு அதுங்களுக்கு கட்டாயம் கிடையாது. இப்போ நாங்கள் தீய ஆவி பிடித்தவங்களுக்காக ஜெபிப்போம். தீய ஆவி பிடித்தவர்கள் கஷ்டப்படுறவங்க வருவாங்க. அப்போது போடனா போகாது, அது என்ன சொன்னாலும் போகாது. அது அப்போ என்ன செய்யணும்? அங்கே தான் போராட்டம் ஆரம்பிக்குது நமக்கு. நம்ம இயேசுநாதர் இல்லை, நம்மளாம் மனுஷங்க. அதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். இயேசுவை போல் இருக்க முயற்சிக்கிறோம், நம்மக்கிட்ட பலவீனம் இருக்கிறது. அப்போது அந்த அதிகாரம் கொண்ட போதனையை நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு குருத்துவ அபிஷேகத்தையும் குருத்துவ அதிகாரத்தையும் நான் பயன்படுத்துவேன். அப்போ இயேசுவின் பெயரால் நம்ம கட்டளையிடுவோம். உடனே அது கேட்டுடுமான்னா கேட்காது. அது என்ன செய்யும்? அதை டிஸ்டர்ப் பண்ணுவோம். நம்ம அந்த ஆவியினுடைய செயலை டிஸ்டர்ப் பண்ணி அதை தொந்தரவு செய்து அது இந்த இடத்துல இருந்தால் இனிமேல் நமக்கு தொல்லடா அப்படின்னு அது என்ன செய்யும்? வெளியில் போகும். இப்படித்தான் நம்ம ஒரு தீய ஆவியை விரட்ட நினைக்கிறோம். சில பேர் அடிப்பாங்க போட்டு. அது நம்மளுடைய பாணி அல்ல. பேய்கள் உண்டா ஃபாதர் நிறைய பேர் கேட்கலாம். பேய்கள் உண்டா, பிசாசுகள் உண்டான்ற உடனே அந்த டிஸ்கஷனுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. தீய ஆவிகள் இருக்கிறது என்பது வேதம் சொல்லுகிற உண்மை. ஆனால் பிரச்சனைன்னு வரவங்க எல்லாருமே தீயாவிகளோடு தான் வராங்களான்னா அப்படி இல்லை. 10 காரியம் நம்ம கேஸ் எடுத்தோம்னா அதில் ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி டீவியேஷனில் இருப்பாங்க, அந்த மாதிரியான பிரச்சனையில் இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, யாரெல்லாம் வீட்டில் பிரச்சனை அப்படின்னு கவுன்சிலிங் வராங்களோ அவர்கள் அனைவருக்கும் என்ன செஞ்சுருவாங்க, இவங்க ஒரு காரியத்தை வச்சுருவாங்க. உங்கள் வீட்டில் பேய் இருக்குது. இவங்க பேயினுடைய அதிகாரத்தோடு பேசுகிறவங்க, தீமையின் அதிகாரத்தை வச்சு பேசுகிறவங்க. அதுதான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர்கள் பெருகிட்டாங்க. ஊழியக்காரர்கள் பெருகினதுனால என்ன செய்கிறாங்க, மக்கள் யாராவது ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு வீட்டில் ஜெபம் பண்ண வச்சா நமக்கு எல்லாம் நிறைவாயிடும். பாருங்கள், உங்கள் வீட்டுக்குள்ளே போராட்டம் உங்களுக்கு தான் இருக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற அதிகாரத்தை கடவுள் யாருக்கு கொடுப்பாரு? அந்த வீட்டில் இருக்கிற தலைவனுக்கு கொடுப்பார், அந்த வீட்டில் இருக்கிற தலைவிக்கு கொடுப்பார், அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட கொடுப்பார். அப்பா அம்மாவெல்லாம் ஒன்றுக்கும் கையாளாகாத நிலைக்கு போயிட்டாங்கன்னா அந்த வீட்டில் ஒரு மகன் ஜெபிக்கிற மகன் இருந்தால் அந்த ஜெபிக்கிற மகன்கிட்ட ஆண்டவர் அதிகாரத்தை கொடுப்பார். அப்போ ஒரு மகள் ஜெபிக்கிறாங்கன்னா அந்த மகள்கிட்ட ஜெபிக்கிற மகள்கிட்ட ஆண்டவர் அதிகாரத்தை கொடுப்பார். அப்போ என்ன செய்யணும்? அவங்க வீட்டில் இருக்கிற அந்த பாவத்திற்கான தீமை, அந்த ஒன்றிப்பை ஏற்படுத்தாத அந்த தீமையை அவங்க என்ன செய்யணும்? அதிகாரத்தோடு ஜெபித்து விளக்கணும். நாம் போய் வேறு ஒருத்தட்ட ஜெப உதவியை நாடலாம். ஆனால் அவங்க ஜெபிச்சா சரியாயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பேர் அப்படி தான் ஏமாத்துறாங்க. 100 பேருக்கு சாப்பாடு போடணும், ஒரு 10,000 ரூபா பணம் கொடு, நான் ஆடு அடித்து உனக்கு சோறு போட போகிறேன் உன் பேரால், நீ செய்யக்கூடாது, நான் தான் செய்வேன், குரு நான் தான் செய்யணும், அல்லது ஊழியக்காரன் நான் தான் செய்வேன், அல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்ச உடனே அவங்க அப்படியே ஃப்ரேம் வச்சு பார்ப்பாங்க, உன் வீட்டுக்குள்ளே அந்த மூலையில் ஏதோ நிற்கிது, ஃப்ரிட்ஜுக்கு அடியில் ஒளிஞ்சிருக்கு. இப்படியெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, தவறான ஒரு கருத்தியலை, தவறான ஒரு சில காரியத்தை உள்ளே புகுத்திடுறாங்க. இது தெரியாத மக்கள் என்ன செய்கிறாங்க, இதுதான் இவங்க தான் ஆண்டவருக்குள்ளே இல்லையே, அறியாத பிள்ளைகளாக இருக்கிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்க, எது உண்மை எது தீமை என்று தெரியாதபடி அவர்கள் பின்னே ஓடி அழிந்து போகிறார்கள். அழிந்து தான் போவாங்க. ஆரம்பம் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு சில ஊழியக்காரங்க குறி சொல்கிறாங்க, வீடுகளுக்கு போய் குறி சொல்லுவாங்க.
அதாவது கவுன்சிலிங்னு சொல்லக்கூடியது ஒன்று இருக்குது, ஆற்றுப்படுத்துதல். அந்த நல்ல கவுன்சிலிங் படித்தவங்க கிட்ட நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நாங்கள் உங்கள் பிரச்சனைக்கு விளக்கம் கொடுப்போம். உங்கள் பிரச்சனையை நாங்கள் என்ன செய்வோம், அலசி ஆராய்ந்து எங்கே தப்பு நடக்குது, எங்கே சரியாக இருக்குதுன்றத அடையாளப்படுத்துவாங்க. ஆனால் முடிவெடுக்கிறது யாருன்னா நீங்கள் தான் முடிவெடுக்கணும். இதுதான் ஒரு நல்ல கவுன்சிலர், ஆற்றுப்படுத்துகிறவங்க செய்கிற வேலை. இதை பண்ணாத, உன் புருஷனை விட்டுட்டு நீ ஓடிப்போ, உன் பொண்டாட்டியை விட்டுட்டு நீ வெளியில் வந்துரு, இப்படி சொல்கிறாங்கன்னா அவர்கள் நல்ல கவுன்சிலர்ஸ் கிடையாது. உன் வீட்டுக்குள்ளே தீமை இருக்குது, பேய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களும் உங்களுக்கு எதிராளியாக நிற்கிறாங்க. நான் தான் சொல்லுவேன், ஒரு ஊழியக்காரன் வீட்டுக்குள்ளே போன உடனேயும் கண்ணை மூடி ஜெபிக்கும் போது அவனுடைய மாஸ்டர், அவனுடைய அதிகாரி யார், அந்த அதிகாரியை தான் அவன் பார்ப்பான். நான் இப்போ கண்ணை மூடணும்னா என் அதிகாரி என் ஆண்டவர், அவர் தெரிகிறாரான்னு நான் பார்ப்பேன். ஆண்டவருடைய பிரசன்னம் இங்கே இல்லைங்கிறத அவர் உணர்த்திடுவார் நம்மக்கிட்ட, அதனால உணர்ந்து கொள்வோம். ஆனால் ஒரு சில பேர் கண்ணை மூடனோனையும் உன் வீட்டுக்குள்ளே என்னமோ இருக்குது, உன் வீட்டுக்குள்ளே என்னமோ அசையுது அப்படின்னு சொல்லுவான். அவன் யாருன்னா, அவன் கண்ணை மூடனோனையும் தன்னுடைய எஜமானனை பார்க்குறான், பிசாசை பார்க்குறான். அவன் பிசாசை தான் பேசுவான். எந்த ஊழியக்காரன் பிசாசை குறித்து பேயை குறித்து பேசுகிறானோ அவனை விட்டு நீ 1 அடி 2 அடி அல்ல, நீ 100 அடி தள்ளி நிற்க வேண்டும். இன்றைக்கி எல்லாருமே நல்லவங்களைப் போல தான் ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு வரக்கூடிய ஓநாய்கள் உண்டு என்பதை வேதம் வெளிச்சமாய் படம் பிடித்து காட்டுகிறது. இங்கே நாங்கள் ஜெபிக்கும் போது தீய ஆவிகள் ஓடுகிறது, தீய ஆவிகள் போகிற ரிலீஃப் கிடைக்குது தான். அப்போ நம்ம போராடி ஜெயிக்கிறோம். அதை 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள், அது எப்போ ரிலீவ் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம ஆண்டவரோடு போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா இந்த தீமை விலகும்னு சொல்லி ஆண்டவருடைய அந்த ஐக்கியத்தை அந்த நேரத்தில் நாங்கள் பெற்று அந்த மகனுக்குள்ளே நம்ம வைக்கிறோம். அந்த நபருக்குள்ளே அதை வைக்கும் பொழுது அந்த தீய ஆவிக்கு அங்கே இடம் இல்லாமல் போகிறது. ஆனால் பாருங்க, இங்கே வேதத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை, இயேசு சுவாமி தீ ஆவிகளுக்கு கட்டளையிடுறார். தீ ஆவி கட்டளையிட்டோனையும் தீ ஆவி விட்னஸ் பண்ணுது, இயேசுவை சாட்சிப்படுத்துது, இவர் தான் அவர் அப்படின்னு. தீ ஆவிகள் மீது கட்டளை வைக்கிறாரு, அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே. பாருங்க, இப்போ நம்ம சொன்னோம்னா தீ ஆவி கீழ்ப்படியாது, ஏன்னா நம்மலாம் இயேசு இல்லை, மனுஷங்க இல்லையா. ஆனால் இயேசுவுக்கு கீழ்ப்படியுது தீ ஆவி. அப்படின்னா தீ ஆவியை கீழ்ப்படிய வைக்கிற வல்லமை இயேசுவிடத்திலே எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அவருடைய கடவுள் என்கிற மாட்சிக்குள்ளே இருந்து தான் அது வெளிப்படுகிறது. ஆகவே தான் கடவுள் என்ன செய்கிறார், அந்த அதிகாரத்தோடு போதிக்கிறார். இன்னைக்கு கடவுள் நமக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். பாருங்க, ஆண்டவர் ஏன் கடவுள் நமக்கு இதெல்லாம் கொடுக்குறாரு, ஏன் கடவுள் நம்மளை பலப்படுத்துகிறாரு. பைபிள் பாருங்க, ஆண்டவர் இணைச்சட்டம் 7:8 சொல்கிறாரு பாருங்க, உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்படச் செய்து அடிமைத்தன வீட்டினின்று எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். பாருங்க, ஆண்டவர் விடுவித்த தேவன். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். எப்படி விடுவிக்கிறார்? இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்து, இதோ என உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சகோதரனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுப்பேன்னு சொல்கிறாரே, அந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுத்துப்பது போல இன்றைக்கு நமக்கும் ஒவ்வொரு அதிகாரத்தை கொடுக்குறாரு. ஒரு வீட்டை காப்பாற்ற ஒரு தலைவன் முயற்சி செய்கிற போது, அவன் கரம் உயர்த்துகிற போது ஆண்டவர் இணைச்சட்டம் 7:8க்கான அதிகாரத்தை வைக்கிறாரு. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. தெய்வ பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தை உணரக்கூடிய நிலையில தான் நாம் இருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த 2வது வாசகத்தை நீங்கள் பாருங்கள். கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்திலிருந்து வாசிக்கப்பட்டது. நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க வேண்டுமென்றே விரும்புகிறேன். மனமாகாதவர் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறை கொள்கிறார். எப்படி அவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனால் மனமானவர் உலகுக்கு உரியவற்றில் அக்கறை கொண்டிருக்கிறார். அப்படின்னு ஆண்டவருடைய அக்கறையை மனுஷங்க எப்படி அக்கறை கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் கடைசியாக என்ன செய்கிறார் பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? தகாதவற்றை செய்யாமல் தகுந்தவற்றை செய்து நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை ஆண்டவர் பக்கமாய் அடையாளப்படுத்தி கொள்ளுங்க. உங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, உங்கள் நலனுக்காகவே இதை சொல்கிறேன். எல்லாம் ஒழுங்காயிருக்கவும் நீங்கள் முழு மனத்தோடும்
ஆண்டவரிடம் பற்று கொண்டு இருக்கவுமே இவற்றை சொல்கிறேன். அப்போ இதை செய்கிற போது, இந்த முழு மனதோடு ஆண்டவரிடத்தில் பற்று கொண்டு இருக்கிற போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு அதிகாரத்தை வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். திருத்தூதர்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? இதோ இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். வார்த்தையை அறிவிக்கிற அதிகாரத்தை கொடுக்கிறேன், பேய்களை ஓட்டுகிற அதிகாரத்தை கொடுக்கிறேன், நோய்களின் மீது உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். அப்போ ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகாக இந்த அதிகாரத்தை கொடுக்கிறவராக செயல்படுகிறார் பாருங்களேன். என் அன்பு இறை சமூகமே, இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். நம்ம எல்லாருமே பிறந்திருக்கிறோம். இந்த அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? அவருக்கு கொடுக்கப்படுது, இவருக்கு கொடுக்கப்படுது, எனக்கு கிடையாது என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. இன்னைக்கு பழுகி பெருகுவது ஆசீர்வாதம், பழுகி பெருகுவது ஆசீர்வாதம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல தொடக்க நூல் 28:3 பார்க்குறோம். எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு ஆசி வழங்கி நீ பல இனங்களுக்கு தந்தையாகும்படி உன்னை பழுகி பெருக செய்வாராக. தொடக்க நூல் 35:11 பார்க்குறோம். கடவுள் அவரை நோக்கி, நானே எல்லாம் வல்ல இறைவன், நீ பழுகி பெருக கடவாய், ஓரினமும் மக்களினங்களின் கூட்டமும் உன்னிடமிருந்து தோன்றும். பாருங்க, அப்போ கடவுளுடைய வார்த்தை பழுகி பெருகுவது, இது கடவுள் விரும்பின காரியம்தான். இஸ்ரேல் மக்கள் பழுகி பெருகினாங்க. அவங்க பழுகி பெருகின விதம் எப்படி? அங்கே எகிப்து மன்னன் போட்டு அடிமைத்தனத்தில் போட்டு அடித்து உதைக்கிறான், அவங்கள போட்டு நசுக்கிறான். இங்கே நசுக்க நசுக்க வேலைகளுடைய பலுவை அதிகப்படுத்த இங்கே பிள்ளை பேர் கூடிக்கிட்டே போகுது. அவங்களுக்கு வேறு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, அவங்களுக்கு வேறு மகிழ்ச்சி கிடையாது. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தங்களுடைய இந்த உடல் சார்ந்த அந்த ஈர்ப்பை தங்களுடைய மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு அல்லது என்டர்டெயின்மெண்ட்டாக வைத்துக்கொண்டு இங்கே அந்த இனமானது பழுகி பெருகி கொண்டிருந்தது. பாருங்க, இப்போ அந்த பழுகி பெருகக்கூடிய விதத்தை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த உலகம் பழுகி பெருகக்கூடிய காரியத்தை செய்து கொண்டு தான் இருக்கிறது. எப்படி செய்கிறது? இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம். ஊசி போட்டு பழுகி பெறுகிறாங்க, கண்டதையும் சாப்பிட்டு பழுகி பெறுகிறாங்க, தீயதை செய்து பழுகி பெறுகிறாங்க, தவறான உறவுகள் வழியாக பழுகி பெருகுதல், இப்படி எல்லாமே நடக்கிறது. இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், ஒரு திருமணம் என்கிற ஒரு அபிஷேகமான ஒரு அருட்சாதனம் ஆலயத்தில் கடவுளுக்கு முன்னாடி நடக்கிறது எப்படி? அல்லது இன்னைக்கு ஊதாரித்தனமாக சுற்றி திரிகிற ஒரு இனம் உருவாகி கொண்டு இருக்கிறார். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, வா நம்ம 2 பேரும் வாழ்வோம். ப்ரீ மேரிட்டல் லைஃப், அதாவது திருமணத்திற்கு முன்பாக வாழ்ந்து பார்க்குறது, செட் ஆனிச்சுன்னா வாழ்கிறது, இல்லாட்டினா பாய் பாய் see you. பாருங்க, திருமணம் பண்ணிக்கொள்வது எனக்கு ஒரு தேவை, அதனால் திருமணம் செய்து கொண்டேன். திருமணம் செய்து கொண்ட பிற்பாடு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல, உன்னை எனக்கு பிடிக்கல, அவனுக்கு என்னைய பிடிக்கல, ஆகவே நாங்கள் பிரிஞ்சிடுறோம். இது ஒரு வாழ்க்கை முறையாக ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது. இதுவும் பழுகி பெருகக்கூடிய ஒரு எண்ணம். துன்பம் இருக்குது, துயரம் இருக்குது, ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் நான் ஒழுங்காக உட்கார்ந்து என் கொடுக்கப்பட்ட குடும்பத்தை நான் பார்த்து எடுத்து நடத்துவேன் என்று ஆண்டவருடைய பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிற களம் ஒரு களமாக இருக்கிறார். இப்போ எந்த தளத்திலிருந்து கடவுள் செயல்படுகிறார்? இஸ்ரேல் மக்கள் பழுகி பெருகிய விதமாய் நாமும் பெருகி கொண்டிருந்தோம்னு சொன்னால் ஆண்டவருடைய கிருபைகள் காணப்பட முடியாது. அதனால தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு, இச்சைக்குரிய ஒரு இனம், இச்சைக்குரிய ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கிற இனத்திலிருந்து நம்மை ஆசீர்வாதத்தினுடைய, அதாவது அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிற இனமாக நீ மாறு. ஆண்டவர் எவ்வளோ நாளைக்கு நமக்கு சீடர்கள்ட்ட சொல்கிறாரு. சீடர்கள் சொல்கிறாங்க, இப்போ சாப்பாட்டுக்கு ஆள் இல்லை, நிறைய மக்கள் வந்துட்டாங்க. அப்படிங்கிற போது சீடர்களை பார்த்து கடிந்து கொள்கிறார். உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? பாருங்கள், அவர் எதுக்காக கடிந்து கொள்கிறார்? இயேசு எதற்காக அவங்கள சண்டை போடுறாரு? அவங்க மீது கோபத்தை காட்டுகிறார். அதிகாரத்தை இன்னும் கையில் எடுக்க தெரியாத ஒரு மக்களாக இருக்கிறீங்களே, நான் உங்களுக்கு எத்தனை முறை காட்டியிருக்கிறேன். அப்போ அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேனே, நீ அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்து, கட்டி எழுப்பு, உருவாக்கு, ஆண்டவருடைய இறையாட்சி சமூகத்தை நீ உயர்த்தி பிடி. இன்னைக்கு நமக்கும் அதுதான் அழைப்பு. முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. முடங்கி கிடந்தின்னா சிலந்தி தெரியும் தானே, உன்னுடைய மேலே, வீட்டினுடைய மேலே அப்படி படர்ந்துருக்கும், அதில் ஒரு சிலந்தி இருக்கும். அது அங்கே போகிற பூச்சியெல்லாம் பிடிச்சி அந்த என்ன செய்யும், சிலந்தி அந்த வலையில் வச்சுக்கும். அந்த பூச்சி அதில் மாட்டிக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் வெளியில் போக முடியாது. ஒரு சிறிய பூச்சிகள் அப்படி. இவ்வளோ பெரிய ஆள் கூட சிலந்தி மாதிரி இருக்கிற அந்த ஒரு வலையில் நாம் மாட்டிக்கொண்டு தவிக்கிறோம்.
அதான் சொல்லுவாங்க, நீ முடங்கி கிடந்தால் சிலந்தி கூட உன்னை சிறைப்பிடிக்கும். இன்றைக்கி நம்ம நிறைய பிள்ளைகள் வீடுகளில் எனக்கு வாழ்வு இல்லை, எனக்கு வழி இல்லை என்று சொல்லி முடங்கி கிடக்கிறாங்க. நான் வீட்டை விட்டு வெளியில் ஓடிவான்னு சொல்லலை. ஆண்டவருடைய அதிகாரத்தை கையில் எடுத்து உன் வீட்டுக்குள்ளே நீ எதை தீமை என்று பார்க்கிறாயோ அந்த தீமையை எதிர்த்து நின்று போராடு. ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் அதுதான் சொல்லிக் கொடுக்குறார் பாருங்களேன். ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறை கொள்வதால் அவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் தூயோராகின்றனர். வெறும் இச்சைக்குரிய மணமகன் மணமகளாக இருந்துராத. இந்த மணமகன் சரியில்லை, மணமகள் சரியில்லை, நான் நினச்ச மாதிரி இல்லை, என் வீட்டுக்காரன் பேச மாட்டேங்கிறான், சிரிக்க மாட்டேங்கிறான், நான் என்ன செய்வேன், தீ குளிச்சிடுவேன், செத்துருவேன், அல்லது வீட்டை விட்டு ஓடிடுவேன். இதெல்லாம் பிசாசினுடைய எண்ணங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? ஆண்டவர் மீது அக்கறை கொண்டிருக்கிற பிள்ளைகள் உடனடியாக உள்ளத்தில் தூயோராக இருப்பதனால தூய்மையான காரியங்களை சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க சிந்தித்து என்ன செய்வாங்க? கடவுளுக்கு எதை செய்தால் பிடிக்கும் என்பதை குறித்து சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ நாங்கள் சாமியாருங்க வீடுகளுக்கு போகிற போது ஃபாதருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க? செய்து வைப்பாங்க. இந்த சாமியாருக்கு பிரியாணி பிடிக்கும், அந்த சாமியாருக்கு மீன் மண்டை தான் பிடிக்கும், இந்த சாமியாருக்கு தலைக்கறினா பிடிக்கும். மக்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. கடவுளுக்கு என்ன தெரியும், என்ன வேணும்னு தெரியுமா உங்களுக்கு? கடவுளுக்கு எது பிடிக்கும்னு தெரியுமா? இதுதான் அதிகாரம் கொண்டிருக்கிற ஆவிக்குரிய அபிஷேகத்துக்குள்ளே பிறக்கிற பிள்ளைகள். நிக்கதேமுக்கிட்ட இயேசுசாமி சொன்னார், மிக உறுதியாக அவனுக்கு சொல்கிறேன், நீ நீராலும் ஆவியாலும் மறுபிறப்பு அடையணும். பாருங்களேன். அப்போ ஆவிக்குரிய மறுபிறப்பு அடைஞ்ச பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா, கடவுளுக்கு எது பிடிக்கும், இந்த வீட்டுக்குள்ளே எது கடவுளுக்கு பிடிக்காத காரியம் இருக்குது, எது என் உள்ளத்தை சலனப்படுத்துது, எது வேண்டாத காரியம், அதை என்ன செய்வாங்க? அவங்க கலையை பார்ப்பாங்க. மனிதர்களோட போராட மாட்டாங்க. அவங்க போராட்டம் கடவுளோட போராட்டமாக மாறுது. இவர்கள் அதிகாரம் கொண்டவர்கள். இயேசுவுக்கு பிசாசோட போராட்டம் கிடையாது, தந்தையினுடைய திட்டத்தோடு தான் போராட்டமே. அந்த திட்டத்தை நிறைவேற்றத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிற போது நடுவே பிசாசு வந்த பொழுது அவரால் அதிகாரத்தோடு பேச முடிந்தது. ஆண்டவர் சொல்கிறார், இதோ நற்செய்தி அறிவிக்க உங்களை நான் 2 பேரை அனுப்புகிறேன், போங்க, தடையாய் வருகிற நோயை நீக்குங்க. பாருங்க, அதிகாரம் கொடுக்குறார். தடையாய் வருகிற பேயை ஓட்டுங்க, அதிகாரம். அப்போது இறையாட்சி பணிக்கு நீங்கள் போகிற போது தடை செய்கிறவற்றை நீக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அதிகாரம் கொடுப்பார். சும்மா உட்காந்துக்கிட்டு என் வீடு 1 மாடி 2 மாடி ஆக்கணும் அதிகாரம் கொடுங்க ஆண்டவர் இல்லை. அது பிசாசின் அதிகாரம். மேலேருந்து கீழே குதி, அல்லது இந்த கல்லை எடுத்து அப்பமா சாப்பிடு, என் காலில் விழுந்து கும்பிட்டு, உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். அதுதான் தீமையின் அதிகாரம். இன்றைக்கி அதை தான் நிறைய பேர் செய்து கொண்டு இருக்கிறாங்க. யாருடைய காலிலையாவது விழுந்து வயிற்று பிழைப்புக்காக பிழைத்து கொண்டு இருக்கிறது, உடல் இச்சைகளுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த அதிகாரம் பிசாசின் அதிகாரம். தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். மீகா 2:2 வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்து கொள்கின்றனர், வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றி கொள்கின்றார்கள், ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கிறார்கள். இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, இதெல்லாம் இந்த அடையாளம்லாம் எங்கே நீங்கள் பார்க்கலாம்? கல்யாணத்தில் பார்க்கலாம், திருமணத்தில் வரதட்சணை. ஒரு காலத்தில் ஆண்கள் வரதட்சணை கொடுத்த காலம் இருந்துச்சு, அப்போ இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ பெண்கள் வரதட்சணை கொடுக்குறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க? அவங்கக்கிட்ட இருக்கிற நிலத்தை எழுதி வாங்கிக்கிறது, காரு வாங்கிக்கிறது. இது ஒரு அசிங்கமான செயல் என்பதை பைபிள் சொல்லுது. இச்சைக்குரிய இதெல்லாம் இந்த மாதிரி இணைந்து வருகிற பிள்ளைகள் இந்த மாதிரி ஒரு அவமானத்திற்குரிய அடையாளத்தை பெற்று வாழ நினைக்கிற குடும்பங்கள் என்ன ஆக போகுதுன்னா, அவர்கள் பெற்றெடுக்கிற பிள்ளையும் உலகத்தை சார்ந்த பிள்ளையாக தான் இருக்கும். பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருந்தா கூட அவர்கள் உலகத்தின் அதிபதியாக இருக்கிற பிசாசின் வாரிசுகளாக இருப்பார்கள். அப்படி பிசாசுக்கு வாரிசாக இருக்கிறப்ப அவங்க எப்படி எதை யோசிப்பாங்க? பிசாசுக்குரியவற்றை தான் யோசிப்பாங்க. இந்த உலகத்தை எப்படி அழிக்கலாம், சுயநலம், எவன் வாழ்ந்தா என்ன, எவன் செத்தா என்ன. இங்கே தான் ஒரு தத்துவயியலாருடைய ஒரு கோட்பாடு உள்ளே வரும், எவ்ரி மேன் இஸ் அ உல்ஃப் டு த நெய்பர் அப்படின்னு. அப்போ இவங்களாம் என்ன செஞ்சிருவாங்க? பக்கத்தில் இருக்கிறவனுக்கு ஓனாயாக மாறிடுவாங்க. அவன் எப்படா சோட போவான், அவனை பிடிச்சி திங்கலாம். இப்போ பாருங்கள், கடவுள் இப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கவா வந்தார்? இப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்குவதற்காகவா அதிகாரம் கொடுத்தாரு? அடுத்தவனை அழிப்பதற்காகவா? இல்லையே. ஆண்டவர் தன்னை அழித்து கொடுத்த அதிகாரம். நீயும் இப்படியே இருன்னு சொல்லி கொடுத்தாரு. உன்னை நீ அழித்து இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்தவர்களுக்கு வாழ்வு கொடு. பாருங்க, ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். பிள்ளைகளே, ஆண்டவருடைய அதிகாரம் என்பது தந்தையிடமிருந்து வருகிற அதிகாரம். இதோ
நம்ம வணங்கா கழுத்துள்ள பிள்ளைகளாக இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடிக்கு இதோ இந்த நாட்களில் அதிகாரத்தை நீங்கள் முதல்ல உணரணும். எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று நினைக்கக்கூடாது. திருமுழுக்கு பெற்றிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த அதிகாரத்தை உரிமையாக்கி கொள்கிற அந்த ஆற்றலை ஆண்டவர் வைக்கிறாரு. நாம தான் நமக்குள்ளே சொல்லிக்கொள்ளணும். எனக்குள்ள ஒன்றுமே இல்லைன்னு நான் நினச்சா எனக்கிட்ட ஒன்றுமே இல்லை தான். ஆண்டவர் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஐ கேன் டூ சம்திங் இன் த நேம் ஆஃப் மை காட். கடவுளுடைய பெயரால் நான் எதையாவது செய்ய முடியும் என்று நம்புகிற பிள்ளைகள் வெற்றி அடைகிறாங்க. அவங்க உயர்ந்து போகிறாங்க. அநேகர் அவங்களால வாழ்வடைகிறாங்க. விண்ணரசு அப்படி தான், கடுகு விதைக்கு ஒப்பாகும். நான் கடுகு, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கடுகு நினைத்தா அது பெரிய மரமாய் அது ஒரு பெரிய செடியாக வளர முடியுமா? அதில் பல பறவைகள் வந்து கூடுகள் கட்டி வாழ முடியுமா? விண்ணரசுக்கு அதுக்கு ஒப்பாகும் என்று ஆண்டவர் தான் சொல்லியிருப்பாரா? இன்றைக்கு நீங்கள் கடுகாய் இருந்தாலும் உங்களாலும் சாதிக்க முடியும். உங்களாலும் எதையாவது ஒன்றை செய்ய முடியும். அந்த செய்யக்கூடிய அதிகாரம் எங்கே இருக்கிறது? ஆண்டவரிடமிருந்து வருகிறது. அந்த அதிகாரம் எதற்காக? மனிதர்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல. வீட்டில் கணவனை கட்டுப்படுத்துவதற்காக, மனைவியை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல. உங்களை கட்டுப்படுத்தி ஆண்டவருக்குள்ளே நீங்கள் இருந்து ஆண்டவருக்கு எதிரான காரியத்தை எல்லாம் கண்டுபிடித்து விலக்கி ஆண்டவருக்கு உகந்த காரியத்தை உன் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து கொட்டி அந்த வீட்டை நீ கட்டி எழுப்புகிற போது உனக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிற உன் கணவன், உனக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிற உன் மனைவி, உனக்கு எதிராக நிற்கிற உன் மாமியார் மாமனார், உன் மருமகள், உன் உறவுகள் யாராயிருந்தாலும் அவர்கள் இந்த விண்ணரசுக்குள்ளே கூடுகட்டி அவர்களும் வாழ உள்ளே வருவார்கள். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு இறையரசு படைக்க விரும்புகிற சமூகம். ஆண்டவர் படைக்க விரும்பின இறையரசின் இந்த சமூகத்தை உருவாக்க ஆண்டவர் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இந்த அதிகாரத்தை இன்று நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த திருப்பலி உங்களுக்கு அந்த அதிகாரத்தை உறுதி செய்கிறது. அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அழிவின் பிள்ளைகளாக அல்ல, ஆக்களின் பிள்ளைகளாக, உருவாக்குவதனுடைய பிள்ளைகளாக, ஆண்டவர் விரும்புகிற அந்த அன்பு அரசை கட்டி எழுப்புகிற பிள்ளைகளாக நாம் ஓடுவோம். நம்மில் தெய்வம் மகிழ்கிற போது ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல, வாக்குறுதிகளை உன் மீது, உன் தலையின் மீது, உன் தலைமுறை தாண்டி உன் பிள்ளைகளின் மீதும் கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அபிஷேகத்திற்காக இந்த திருப்பலியில் இணைந்து மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். என்னையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதுதரணிகளோடும் புனிதரின் பெருந்துரலோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஒளியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கும் அளிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இன்றைக்கு அதிகாரத்தை குறித்த ஒரு தேடல். உலகம் தருகிற அதிகாரம் அல்ல, இது கடவுள் கொடுக்கிற அதிகாரம். நமக்குள்ள இருக்கிற தீமையை வேறறுக்கவும், நம்மை சுற்றி இருக்கிற தீமைகளை வேறறுக்கவும் ஆண்டவர் கொடுக்கிற அதிகாரம். வீட்டை கட்டி எழுப்ப, உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வாதத்துக்குள்ளே கட்டி எழுப்ப நீங்கள் ஆண்டவர் கொடுக்கிற அதிகாரத்தோடு எழும்புகிற போது என்ன நடக்க போகிறதுனா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சும்மா உட்கார்ந்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருப்பதனால துக்கம் சந்தோஷமாய் மாறுவதில்லை. மாறாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் கொடுக்கிற அதிகாரத்தோடு அவர்கள் செல்லுகிற போது சீடர்கள் மகிழ்வோடு திரும்பி வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக நீங்களும் ஆண்டவரிடத்திலே மகிழ்வுடன் திரும்பி வந்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினவரை நீங்கள் சாட்சியம் பகிர்கிற அந்த ஒரு நேரம் இது. இது ஆண்டவருடைய பிள்ளைகள் மீண்டுமாய் உங்களை கட்டி எழுப்புங்க. இந்த பாடல் வேளையில் முடங்கி கிடங்கிற பிள்ளைகள் எல்லாம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. உங்கள் வேதனையை ஆண்டவர் உங்கள் கரத்தின் வழியாக மாற்றப்போகிறார் என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாய் எழுந்து பிரகாசிக்க இந்த பாடலில் இணைந்து மன்றாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, ஆமென். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே,
நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஆண்டவர் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். இதோ இந்த பலியில இணைந்திருக்கிற என் பிள்ளையே, உன்னை ஆண்டவர் தொடுகிறார், உன் வீட்டை தொடுகிறார். உன் வீட்டின் மீது உனக்கு அதிகாரம் வைக்கப்படுகிறது, உன் பிள்ளைகளின் மீது உனக்கு அதிகாரம் வைக்கப்படுகிறது. இதோ வீட்டை கட்டி எழுப்பக்கூட பரிசுத்த அபிஷேக அதிகாரம். இதோ ஆண்டவர் உனக்காக கொடுக்கிற விண்ணரசுக்கான அபிஷேகம். அது கடுகு விதை போன்று சிறிய அளவில் நீ இருந்தாலும், ஒன்றுமில்லாத நிலையில் இருந்தாலும், ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகம் உன்னை வானலாவ பறந்து விரிந்த ஒரு அபிஷேகமான நிலைக்கு உயர்த்தப் போகிறது. ஆபிரகாமை உயர்த்தின, ஈசாக்கை உயர்த்தின, யாக்கோபை உயர்த்தின, வேதத்திலே நாம் காணுகிற நல்ல உள்ளங்களை எல்லாம் உயர்த்தின ஆண்டவர் இப்பொழுது அதே அதிகாரத்தினாலே உங்களை உயர்த்துகிறார். மகிமையோடு கூட தேவ ஆசீர்வாதத்திற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். ஆமென். காயங்கள் அனைத்தையும் கட்டுகின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், ஆமென். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஆண்டவரே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, மகளே, கலங்காதே மகளே. ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். கலங்காதே மகனே, உன்னை விடுவிக்கிறவர் உன்னோடு இருக்கிறார். கலங்காதே மகளே. ஆமென். இயேசுவே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம் இயேசு கைவிடாதவர். என் மகளே, மகனே, எங்களோடு சேர்ந்து துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வீட்டை விடுவிக்கிற அபிஷேகமான அடையாளம் இந்த துதிகன மகிமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன் வீட்டினுடைய கட்டுகளை உடைக்கிற அடையாளம் இந்த துதி.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற தீயவனுடைய அந்தகார இருளிலிருந்து பிள்ளைகளை விடுவிக்கிற அபிஷேகமான அடையாளம் இந்த துதிகன மகிமை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இதோ இந்த துதி பத்தாது ஆண்டவரே, இதோ நாங்கள் இந்த துதிக்கிற துதிகள் இதோ என் பிள்ளைகளை விடுவிக்க இது போதாது என்று எங்களுக்கு தெரியும். அதனால் தான் பிள்ளைகள் கரம் உயர்த்தி இதோ காலை வேளையிலே கூட அதிகாலையிலும் இரவிலுமாய் மாலை வேளையிலுமாய் மதியத்திலுமாய் அவர்கள் துதிக்கிறார்கள். இதோ இப்படியாய் உம்முடைய அன்புக்குள்ளாக தங்களுடைய இல்லத்தை கட்டி எழுப்ப நினைக்கிற பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறச் செய்வீராக. அவருடைய வலிகளும் வேதனைகளும் நீர் மாறச் செய்வீராக. அவருடைய கண்ணீர் கசப்புகளை நீர் மாற்றித் தருவீராக. பரிசுத்த தெய்வமே, கேட்பவருக்கு கேட்கிற வரத்தை மட்டுமல்ல, கேட்பதற்கு மேலாக கொடுக்கிற இரக்கம் இந்த நேரத்திலே கடந்து வருவதாக. பரிசுத்த வல்லமையே, நீர் அதிகாரத்தை கொடுக்கிறீரே, உம்மிடமிருந்து நாங்கள் இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறோம். தீயவனிடமிருந்து அல்ல, இது உலகத்தினுடைய அதிபதியிடமிருந்து அல்ல, உம்முடைய கிருபைகளுக்குள்ளாக வாழுகிற பிள்ளைகள் உம்மிடமிருந்தே அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரக்கம் பிள்ளைகளை தாங்கும்படியாக, அவருடைய வலிகள் வேதனைகள் கசப்புகளை நீர் மாற்றும்படியாக, அந்த குடும்பத்தில் உம்முடைய அரசு நிறுவப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மகிமையான அரசு இப்பொழுது நிறுவப்படுவதாக. கிருபைகளின் தேவன் நீர் அந்த வீட்டின் அரசராயிருப்பீராக. பரிசுத்த ஆவி அந்த வீட்டை ஆளுகை செய்வீராக. தேவ கிருபை தாமே பிள்ளைகளை எல்லா சூழலிலும் காத்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்தி தேவ மகிமைக்கு முன்பாக பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமானவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமானவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரினில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. எங்கள் அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமானவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமானவே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.